Praise the Lord to all my Christian family. ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாருக்கும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். நம்மள சில பேர் அதை செய்துட்டு இருக்கோம். ஆனா பல பேருக்கு எனக்கு டேலண்ட் இல்லை, நான் எங்க போய் செய்வேன், எனக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல, ஆண்டவரே நான் என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல விரும்புறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம், ஒரு பெரிய மரண பள்ளத்தாக்க நீங்க கடந்து வந்திருக்கலாம், ஒரு டஃப் டைம் ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிட்டு நீங்க கடந்து வந்திருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கலாம். இப்படி ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்காரு இல்லையா? அதைய ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நீங்க சொல்லுங்க. அது மிகப்பெரிய ஊழியமா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நீங்க ஒவ்வொரு நாளும் இதை சொல்வதன் மூலமா உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்படும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் யாருக்கு எந்த சாட்சியை சொல்லணும்னு ஜெபம் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆளை ஆண்டவரே உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுவாரு. ஒரு நாள்ல நாம எத்தனையோ பேர்கிட்ட போன்ல பேசுறோம், எத்தனையோ பேரை நேர்ல பாக்குறோம். அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஆண்டவர் செய்த நன்மையை ஷேர் பண்ணுங்க. அதுதான் உங்களோட ஊழியத்தின் ஆரம்பமாக இருக்கும். தேங்க்யூ. God bless you.